நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் கொசுக்கடிக்கான மருத்துவம். கொசு இன்றைக்கி வந்து அதிகமாகிடுச்சு. ஏன்னா ஊருக்கு சாக்கடையை கட்டிட்டாங்க. சாக்கடை இல்லாத போதெல்லாம் எங்கள் ஊரில் ஒரு கொசு கடித்தது கிடையாது. இன்றைக்கி தினந்தோறும் கொசு கடிக்குது. இப்போ கொசு கடிக்க வந்து யாருமே வந்து தப்பிக்க முடியாது. இப்போ கொசு மருந்தை போட்டாலும் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் இருமல் வந்துடுது. அந்த கொசுக்கடியை சரி செய்கிறதுக்கு காட்டு துளசி, மிளகு, சீரகம், சின்ன வெங்காயம், தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். கொசுக்கடி வந்துருச்சுனாக்கா அதை தேய்ச்சி தூக்க சொடவில் எல்லாம் சொரிஞ்சு விட்டுருவாங்க. சொரிஞ்சு விட்டுட்டாக்கா முதுகு பின்னாடி, கையில், தொடை, கால் எங்கெங்கெல்லாம் பட்டுச்சோ அது சில பேருக்கு வந்து கருப்பாக போய் தடிப்பாக வந்துடும். அது ரத்தத்தில் கலந்துட்டாக்கா மலேரியா, வயிற்றுப்போக்கு, அந்த மாதிரி ஜுரம், காய்ச்சல் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஸ்கின்னும் கெட்டு போயிடும். அந்த கொசுனுடைய கிருமிகள் வந்து கிருமியை பரப்பி விட்டுறதுனால அவங்களுக்கு விட்டு காய்ச்சல் வரும். அதுவுமே சரியாகிரும். அந்த ஸ்கின்னில் வந்து கரும்புள்ளிகள், பத்து அந்த மாதிரி விழுகிறதையும் சரியாக்கிரும். இந்த மருந்தை வந்து உடனே வந்து கொசுக்கடிக்கு அடிக்கடி நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை வந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா கொசு அந்த கிருமிகள், நச்சுக்கிருமிகள் உள்ளே இருக்கிறத சாகடிச்சிரும். நச்சுக்கிருமிகள் உடம்புல இல்லாமல் போகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். கொசுக்கடினால் வந்த ஜுரம், மலேரியா, காய்ச்சல், வயிற்றுப்போக்கு அந்த மாதிரி வர்றதை தடுக்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். ஒரு 9 மிளகு எடுத்துக்கிட்டால் போதும். சீரகம் 1/4 ஸ்பூனு, சின்ன வெங்காயம் ஒரு 3. இதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு துளசி சாறு கூட வச்சு அரைச்சி ஒரு 20 மில்லி அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கூட தேன் சேர்த்துடணும். குழந்தைங்களுக்கும் கொசு கடிச்சிருந்தனாக்கா கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். கொசுக்கடினால் அந்த விஷ கிருமிகள் உள்ளே இருக்கிறத சரி பண்ணுறதுக்கான மருந்து. இதை எல்லாருமே சாப்பிடலாம். கொசு கடிச்சிருச்சுனாலே இன்றைக்கி அரிப்பு வந்துடும். அப்படியே சொரிஞ்சு முகம்லாம் கருப்பாயிடும். சிலர் கன்னத்தில் இழுத்துருப்பாங்க. பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்கும். சிவப்பாக வீங்கி போயிருக்கும், கருப்பாகவும் இருக்கும். அதெல்லாம் சரியாகணும்னா இங்கே வந்து சின்ன வெங்காயம், சீரகம், துளசி, மிளகு, தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இதை அப்படியே குடித்தா போதும். கொசு கடிச்சனுடைய வேதனை, அந்த உள்ள விஷத்தன்மை எல்லாமே சரியாயிரும். அந்த நிறமும் மாறிடும். கொசுக்கடிக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.